உண்மையாகவே குடும்பமாக வாழ்ந்தாலும் அது கஷ்டம், துறவற வாழ்க்கையும் கஷ்டம், எல்லாம் எங்களுடைய மனசில் தான் தங்கி இருக்கிறது. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு, அந்த பார்வை இன்றைய நவீன உலகத்தில் எப்படி இருக்கிறது? கடவுள் எனக்கு என்ன சொல்றார் என்றதை நாங்கள் கேட்கறது இல்லை. அனைவர வழியில் நாங்கள் அதை மிஸ் பண்ணிடுவோம். அந்த துரோகங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, எவ்வாறு நாங்கள் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்பதை கூறுகிறீர்கள்? யூதாச எல்லா பாதங்கள் கழுவுறார், சீடர்களோட பாதங்கள் ஆண்டவர் கழுவுற பொழுது அந்த யூதாசோட பாதங்களையும் கழுவுறார். தெரிஞ்சு கொண்டு கழுவுறார், இவன் காட்டி கொடுக்க போறான் என்று தெரிஞ்சு கொண்டு கூட கழுவுறார். ஒரு கிறிஸ்தவர் என்னென்ன பண்புகளில் தவறவிடும் பொழுது அவர் அகற்றப்படுகிறார்? ஓப்பனா கடவுள் இல்லை, அப்படி ஒரு ஆள் இல்லை அன்று சொன்னேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கத்தோலிக்கனாக இருப்பதற்கு தகுதி இல்லாது. விசுவாச சத்தியங்களில் ஒரே கடவுளை நம்புகிறேன்னு சொன்னால், நான் பல கடவுள்களை வச்சிருந்தேன்னு சொன்னால் நான் இயல்பாகவே இந்த மதத்திலிருந்து விலத்தப்படுகிறேன் என்று திருச்சபை சட்டம்னு சொல்லுது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளும் எங்களுக்கு போதிக்குது. அந்த அப்பம் இரசமும் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் திருப்பலியில குருவானவர் சொல்லுகிற அந்த வசீகர வார்த்தையினாலே அது உடலாகவும் இரத்தமாகவும் மாறுது. மாறின பிறகு அது நாங்கள் அப்பம்னு சொல்றதில்லை, அப்போ அது ரசம்னு நாங்கள் சொல்றதில்லை. எங்களுடைய சமயத்தை நாங்கள் வடிவாக கடைபிடிக்கணும். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் இஸ்லாம் மதத்தினால 5 மதத்தினால அந்த மதத்தினுடைய படிப்பினைகள் எல்லாம் உண்மையாகவே தீமை செய்யறதுக்கு அங்கே இடம் இல்லை. வணக்கம் பார்வையாளர்களே, இன்று முற்றிலும் மாறுபட்டு இந்த கிறிஸ்தவ நாரிகத்தில் அன்பு அறம் எவ்வாறு பேணப்படுகின்றது என்பதை அறிவதற்காக OMA சர்ச்சினுடைய முதன்மை ஆலோசகர் ஃபாதர் ஜேசுதாசனிடம் சில கேள்விகளை கேட்கும். ஃபாதர் அவர்கள் உங்களை ஒரு அறிமுகம் செய்து வையுங்கள். நான் ஃபாதர் ஜேசுதாசன், அமலமரி தியாகிகள் சபை OMA என்று சொல்லப்படுறது இங்கிலீஷில். இப்பொழுது நான் முதன்மை ஆலோசகராக இருக்கிறேன். அதே போல குறுமடத்தினுடைய அதிபராக இருக்கிறேன், இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சிறப்பாக என்னுடைய பிறந்த இடம் நெடுந்தீவு, அங்கே தான் என்னுடைய ஆரம்ப கல்விகள் எல்லாம் கற்றிருக்கிறேன். பிறகு என்னுடைய இறையியல் மெய்யியல்கள் எல்லாம் படித்த பிற்பாடு ரோமிலையும் உரோமையில் என்னுடைய உயர்கல்வியை கற்று இப்போ மீண்டும் இங்கே தாயகத்திலே இருக்கிறேன். சிறப்பாக மலையக மக்களுக்கு நான் கிட்டத்தட்ட 11 வருஷங்களுக்கு மேலாக அங்கே காலி மறை மாவட்டத்தில் பணியாற்றி இருக்கிறேன். ஃபாதர், நீங்கள் இந்த துறவற பயணத்துக்குள் வரும் பொழுது அதற்கு முன்னர் இந்த இடர் உங்களுடைய இலட்சியம் எவ்வாறு அமைந்தது? உண்மையாகவே நான் சின்னனாக இருக்கிற பொழுது இப்படி சுவாமியை வரணுமென்று ஒரு எண்ணம் இருக்கல. ஆனால் நான் 5ஆம் ஆண்டில் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணின பிறகு ஜெஃப்னாவுக்கு வந்தேன். நான் ஜெஃப்னாவுக்கு வந்த பிறகு எனக்கு சண்டை துவங்கிட்டு உள்நாட்டு யுத்தம். அதனால் நான் வீட்டுக்கு போக முடியலை. பண்ணைக்கு அங்கால போகணும், நெடுந்தீவுக்கு போகிறேன்னு சொன்னால் பண்ணையால் போகணும். பண்ணை பாலம் தகர்க்கப்பட்டிருந்தது, அப்போ அதால் போக முடியாமல் போயிட்டு அப்போ நான் அம்மா அப்பாவை பிரிந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலாக நான் அவர்களை பிரிந்து இருந்தேன். அப்போ அந்த இருக்கிற பொழுது நான் பல இடங்களில் வாழுகிற பொழுது அந்த மனிதர்களுடைய அவலங்களை நான் கண்டேன். அப்போ அவர்களுக்கு நான் ஏதாவது செய்யலாமா என்று யோசிக்கிற பொழுது அமலமரி தியாகிகளுடைய பணி, குறிப்பாக வின்சென்ட் பெட்டிகாக்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டு இருந்தார்கள். அப்போ அன்பகம் அங்கே எல்லாம் அப்போ நாங்களும் அங்கே இருந்தோம். அப்போ கண்ணால் பார்த்தேன் இப்படியான பணிகள் செய்கிறார்கள். நாங்களும் அவர்களை போல வந்தால் இப்படி மனித குலத்துக்கு அவலங்களுக்கு மத்தியில் வாழுகிற மனிதர்களுக்கு நாங்கள் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் சிறு சிறு உதவிகளை செய்து அவர்களை மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி நகர்த்தி செல்ல முடியும் என்ற ஒரு கருத்தால் நானும் சுவாமியாக வந்தேன். ஃபாதர், இந்த துறவு பயணம் தொடங்கும் பொழுது நீங்கள் இளைஞராக இருந்து சகோதரனாக வந்து ஃபாதராக தரம் எடுத்திருக்கு. அந்த காலப்பகுதியில் உங்களுடன் இந்த ஒரு மத குருவாக வருவதென்றால் அதற்கு ஒரு இறுக்கமான கட்டுக்கோப்புகள் இருக்கின்றன. சில பேர் அதை விட்டுட்டு போயிருப்பார். அந்த கட்டுக்கோப்புக்குள் நீங்கள் எவ்வாறு இருந்து அதை இன்று வரை செய்து இப்பொழுது அந்த நினைவை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையாகவே அது நாங்கள் எங்களுடைய மனசு சம்பந்தமான விஷயம். அதாவது நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். இது உண்மையாகவே குடும்பமாக வாழ்ந்தாலும் அது கஷ்டம், துறவற வாழ்க்கையும் கஷ்டம், எல்லாம் எங்களுடைய மனசில் தான் தங்கி இருக்கிறது. என்ன வாழ்க்கையும் அது நாங்கள் மனதில் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால் ஓகே நான் நல்ல ஒரு அப்பாவாக வாழ போகிறேன் அல்லது குடும்பத்தில் கணவனாக வாழ போகிறேன்னு சொன்னால் அது என்னுடைய மனசில் தான் தங்கி இருக்கு. அதே போல தான் கிட்டத்தட்ட இதுவும் நான் தீர்மானித்தேன். நான் ஒரு குருவாக வரணும்னு சொன்னால் நாங்கள் திருமணம் முடிக்க முடியாது. ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படி வந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேணும். வாழ்க்கை பூராகவும் ஏழ்மையாகவும் கற்பை கடைபிடிக்கவும் ஏழ்மை கற்பு கீழ்ப்படிவாக என்னுடைய தலைவர்களுக்கு அல்ல உயர்ந்தவர்களுக்கு நான் கீழ்ப்படிவாக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுக்குறேன். ஆண்டவருக்கும் எல்லாருக்கும் முன்னிலேயே நான் வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்துக்கு நான்
பிரமாணிக்க உள்ளவனாக இருக்க வேணும். உண்மையாகவே கஷ்டம், நீங்கள் சொல்கிற கஷ்டம். சில பேர் இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாமல் அவர் விட்டுட்டு போயிருக்கிறார்கள். அது அவர்களுடைய அதாவது அவர்கள் மனசில் அமைச்சு வச்சு கொண்ட ஒரு லட்சியத்தில் நாங்கள் மிக பிடிப்பாக இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் இது ஈஸியாக இருக்கும். எல்லா வாழ்க்கையும் உண்மையில் அந்தந்த அவர்களுடைய பார்வை சிந்தனை எல்லாம் அதில் இருக்குது. அப்போ எனக்கு உண்மையாக நீங்கள் திரும்பி பார்க்க இவ்வளோ காலம் நான் வாழ்ந்துட்டேன் இந்த வாழ்க்கைன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். இனியும் வாழணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சரி ஃபாதர், நாங்கள் இலக்குக்கு வருவோம். இப்பொழுது அண்மை காலங்களாக இந்த சமூக வலைத்தளங்களில் காழ்ப்பான கதைகளும் பண்பாட்டுக்கு முரணாக மாணவர்கள் இளைஞர்களிடையே பரப்பப்பட்டு வருகிறது. எதிர்மறையான கருத்துக்கள் வருகின்றன. இந்த சமூகத்தில் இந்த கட்டமைப்பிலிருந்து அவர்கள் எவ்வாறு மீட்கலாம் என்கின்ற உங்களுடைய கருத்தை கூறுங்கள். உண்மையாகவே இது நானும் கனகாலமாக கேட்டுக்கொண்டிருக்கேன். எனக்குள்ள ஒரு கேள்வி, இப்படி ஒரு எங்களுடைய சமுதாயம் ஒரு பிறழ்வான அல்லது எதிர்மறையான கருத்துக்களை விதைத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இளையர் சமுதாயம் ஒரு வீணான வாழ்க்கைக்குள்ள அவர் போய் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கவலை தருகிற விஷயம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் உண்மையாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய சமயத்தை நாங்கள் வடிவாக கடைபிடிக்கணும். அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் இஸ்லாம் மதத்தினாக இருந்தாலும் இந்து மதத்தினாக இருந்தாலும் அந்த மதத்தினுடைய படிப்பினைகள் எல்லாம் உண்மையாகவே தீமை செய்கிறதுக்கு அங்கே இடமில்லை. தீமையை ஒரு காலமும் அந்த சமயங்கள் ஒரு காலமும் அதை தீமையை செய்யன்னு சொல்லி ஒரு காலமும் சொல்லாது. அப்போ எல்லா சமயங்களும் படிப்பிக்கிறது அன்பாக வாழுங்கள், இல்லை ஒற்றுமையாக இருங்கள், இல்லை அநீதியை செய்யாதீங்கள், அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்றுதான் எல்லா சமயங்களுடைய போதனை. அப்போ அதை தான் கத்தோலிக்க திருமறையும் எங்களுக்கு கற்பிக்கிறது. அப்போ அந்த கத்தோலிக்க திருமறை கற்பிக்கிற அந்த உண்மையாக மனிதனாக வாழ்கிற வாழ்க்கையை எடுத்தோம்னு சொன்னால் உண்மையில் இந்த சமுதாயத்தில் நிலவுற பல தீமைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கலாம். இன்று 2000 வருடங்களுக்கு முன் எங்களுடைய ஜேசுபிரான் அவர்கள் கூறியிருந்தால், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு. அந்த பார்வை இன்றைய நவீன உலகத்தில் எப்படி இருக்கிறது? உண்மையாக இது ஒரு சில வேளையில் இது சாத்தியமான விஷயமான்னு கேட்டால், இன்றைக்கு சாத்தியமானு கேட்டால் எல்லாம் உடனே நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வயலன்ஸ் ஜீவத்துக்கெல்லாம் மாறணும். அடிக்கணும், இல்லைன்னு சொன்னால் அது சரி வராது. அப்போ இயேசுவினுடைய போதனை இன்றைக்கும் உண்மையாகவே அது ஒரு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறேன்னு சொன்னால், உண்மையாக அடிக்கிறவனுக்கு நான் அடித்தேன்னு சொன்னால் அது இன்னும் ஒரு பிரச்சனையெல்லாம் உருவாக்கி கொண்டு போகும். உண்மையாகவே சௌரத்துவத்தை வாழ முடியாது, அன்பை வாழ முடியாது, நாங்கள் மன்னிப்பை கொடுக்க முடியாது, அப்படியான விஷயங்கள் இல்லாமல் போயிடும். உண்மையாகவே நான் அடிக்கிறவனுக்கு ஓகே அன்று நான் அவனுடைய அடியை பொறுத்து கொண்டேன்னு சொன்னால் அவன் இன்னும் அதிகமாக ஒரு நேசிக்கிறாளா, அவனும் மனிதனாக வரலாம், நானும் மனிதனாக வரக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இன்றைக்கு இந்த இது கடைப்பிடிக்கப்படுகிறதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் உண்மையாகவே கடைப்பிடிக்க வேணும். ஆனால் பலர் இதை கடைப்பிடிக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறார்கள். ஆனால் ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் சில பேருக்கான கருத்துக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் எல்லாம் கெமிக்கல் கலந்துருக்குது, அதால் நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய எல்லாமே குடிபோதைகள் அதற்கெல்லாம் அடிமைகளாக இருக்கிறபடியால் நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் ஒரு பதில் தாக்குதல் செய்யணும் இல்லையா? அதை அப்படித்தான் நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ எல்லாத்துக்குமே பதில் ஏதாவது செய்யணும். அவனை ஒன்று செய்தாருன்னா நான் 2 செய்யணும். அப்போ ஏன் அவனை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள, ஒரு கணத்தில் அடிக்கிறவனுக்கு மறுகணத்தையும் காட்டு என்பது உண்மையாவது சகிப்புத்தன்மை, பொறுமை, அதுகளைத்தான் எங்களுக்குள்ள உண்மையாக படிப்பிக்குது. அதில் நான் உண்மையாகவே கடைப்பிடிப்போம்னு சொன்னால் கணக்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு நாங்கள் வாழலாம். ஏன் நாங்கள் வீணாக ஒருத்தனுக்கு அடித்து அவனை துன்புறுத்தி, இல்லை அவன் அடிக்கிறான்னு சொன்னால் ஏன் நானும் அடிக்கணும்? நான் அடிக்கிறதால ஒரு என்ன எனக்கு கிடைக்கும்? அடிக்கிறதால நானும் அவனை போல தானே என்ன கணக்கில் போட்டு பார்ப்பாரு. இப்போ நானும் ஒருத்தனுக்கு அவன் அடிக்கிறான்னு சொன்னால் நானும் திருப்பி அடித்தேன்னு சொன்னால் நாங்கள் 2 பேருமே ஒரு மிருகத்தனமான அதான் இருக்கிறோம். ஏன் நான் மனுஷனாக இருக்கக்கூடாது? அதான் கடவுளுடைய இயேசுநாதருடைய படிப்பினா தான். ஓகே, நீ அடிக்கிறவனுக்கு மரணத்தையும் காட்டணும்னா நீ மனுஷனாக அடிக்கிறவன் மிருகமாக இருக்கலாம், ஆனால் நீ மனுஷனாக இருந்து அவனுக்கு காட்டு, இரக்கத்தை காட்டு, அன்பை காட்டு, சகோதரத்துவத்தை காட்டு, மன்னிப்பை காட்டு, அப்படியான விஷயங்களை உண்மையாகவே நீ காட்டு என்பதான் அதுக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம். ஆனால் இன்றைக்கு சாத்தியப்படுமான்னு நாங்கள் சாத்தியப்பட வைக்க வேணும் இல்லை? நாங்கள் எல்லா மதங்களும் இதையும் எல்லா மதங்களையும் இருக்குது. இதைத்தான் எல்லா மதங்களும் போதிக்குது. அப்போ எல்லா மதங்களும் இதெல்லாம் போதித்து மத போதனைகளை இப்போ கேட்கணும். இருந்து மத வழிபாடுகளில் போயிருந்துட்டு நாங்கள் எங்களோட யோசனைகளை தான் நினைச்சு கொண்டு இருந்துட்டு நாங்கள் எங்களோட வேண்டுதல்களை சொல்லிட்டு வந்துடுவோம். நான் கடவுள் எனக்கு என்ன சொல்கிறார்ன்றதை நாங்கள் கேட்கறதில்லை. அநேகமான வழியில் நாங்கள் அதை மிஸ் பண்ணிடுவோம். அந்த மிஸ் பண்ண எதை கூடாதோ அதுதான் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஃபாதர், ஒரு கிறிஸ்தவர்
ஒரு கிறிஸ்தவர் என்னென்ன பண்புகளில் தவறவிடும் பொழுது அவர் அகற்றப்படுகிறார் ஒரு சேர்ச்சிலிருந்து. அதே போல ஒரு ஃபாதர், அது முதன்மை ஃபாதர், அவர்கள் எவ்வாறான தவறுகள் விடுகின்ற பொழுது அவர்கள் அந்த ஆசனத்திலிருந்து அகற்றப்படுகிறார்கள். இது நாங்கள் அந்த உறவு சம்பந்தமாக வச்சு தான் பார்க்கலாம். ஒரு அநேகமான நேரத்தில் இப்போ உறவு வேண்டாம், எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு இல்லை. நான் உண்மையாகவே கடவுளை ஓப்பனாக கடவுள் இல்லை, அப்படி ஒரு ஆள் இல்லை அன்று சொன்னேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நான் கத்தோலிக்கனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நான். இப்போ கடவுள் இல்லை, நாங்கள் திருப்பலி வைக்கிறோம், பூசை வைக்கிறோம், அந்த பூசையில் எனக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக திருச்சபையிலேருந்து விலக்கப்படுகிறார். அப்போ நான் அன்னை மரியாள், எங்களுடைய மாதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், புனிதர்களை ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி விசுவாச சத்தியங்கள் இருக்குது, 13 விசுவாச சத்தியங்கள் இருக்குது. அந்த விசுவாச சத்தியங்களில் ஒரே கடவுளை நம்புகிறேன்னு சொன்னால், நான் பல கடவுள்களை வச்சுருந்தேன்னு சொன்னால் நான் இயல்பாகவே இந்த மதத்திலேருந்து விலத்தப்படுகிறேன் திருச்சபை சட்டம்னு சொல்லுது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளும் எங்களுக்கு போதிக்குது. அப்போ அதே போல குருக்களுக்கும் சில சட்டங்கள் சம்பிரதாயங்கள் இருக்கிறது. இப்போ நான் குருவாக இருக்கிறேன், ஏழ்மை கற்பு கீழ்ப்படிவு, அதில் இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ அதை என்னால் வாழ முடியலைன்னு சொன்னால் நான் நல்ல ஒரு மாளிகையில் இருந்து கொண்டு நான் பணி செய்யாமல் காசுகளாக மற்றவர்கள்ட்ட அபகரித்து கொண்டு சில உள்ள ஆடம்பரமாக நான் வாழ வலிக்கிட்டேன்னு சொன்னால் நான் உண்மையாகவே குருவாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நான் விட்டு போகணும். அதே போல் உங்களுக்கு தெரியும், இப்போ நான் திருமணம் பண்ணக்கூடாது. இப்போ திருமணம் பண்ணேன்னு சொன்னால் ஓகே, நான் இருக்க முடியாது, கத்தோலிக்க திருவையில் குருவாக இருக்க முடியாது. இப்படி உறவு சம்மந்தமாக தான் நான் கூடுதலாக பார்க்கணும். உறவுன்னு சொன்னால் கடவுளுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற உறவு, அதே போல் எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் இருக்கிற உறவு, அது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கணும். கடவுளுக்கு ஏற்புடையதாக உறவாக இருந்துச்சுன்னா எனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற உறவு வந்து ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அதே வேளையில் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறவாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்குள்ள இந்த இதுகளும் அவர் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகலாம். ஃபாதர், எங்களுடைய தாயகத்திலும் உலக தமிழர்களிடையிலும் இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை, அதுபோல் இந்த தலைமை பீடங்களில் ஒரு குடையின் கீழ் இயங்க முடியாமல் பிரிவினை கருத்துக்களை போதித்து கொண்டிருப்பதால் இது எங்களுடைய இனத்திற்கான சாபக்கேடாக வருகிறது. இதை அவர்கள் எவ்வாறு குடும்பமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எவ்வாறு எதிர்கொள்ளலாம்? அதான் இப்போ எங்களுடைய தமிழ் சமுதாயம் சந்திச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு அவலம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களால் ஒன்றாக இருக்க முடியாது. இல்லை, தமிழர்களுக்கு சிறப்பாக சொல்லுவாங்கல்ல, நான் சிங்கள ஏரியாவில் வேலை செய்யணும் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு மேலால். அவங்களும் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களை விட தமிழாக்களால் ஒரு 4-5 பேர் ஒன்றா இருந்து ஒரு கருத்தை ஒருமிச்ச கருத்துக்காக வேலை செய்ய முடியாது, அதை மேலே கொண்டு போக மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒன்றா இருப்பாங்க. அப்போ பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. அப்போ எங்களுடைய ஆண்டவரும் இப்போ அவர் இந்த உலகத்தை விட்டு இயேசுனார் வந்தார், இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போக போகிறார், சாக போகிறாருலாம் தெரிஞ்ச உடனே ஒரு ஃபேவல் ஸ்பீச் ஒன்று வைக்கிறார். யோவான் நற்செய்தி 17ஆவது அதிகாரத்தில் 14, 15, 16, 17 இந்த அதிகாரங்களில் ஃபேவல் ஸ்பீச், அவருடைய இறுதி பிரியாவுடைய உரை. அதில் அவர் சொல்லுவார், அடிக்கடி அவர் பாவிக்கிற வார்த்தை, நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்பீர்களாக. நான் ஒன்றாக இருக்கணும், நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்போம். அவருக்கு தெரியும் நாங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவோம், ஒவ்வொருவருக்கு பின்னால் போவோம், எங்களுடைய கருத்துக்களுக்கு பின்னால் போவோம் அப்படி என்று சொல்லி அவருக்கு தெரிந்தபடியால் தான் நீங்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்பீர்களாக என்று அடிக்கடி நானும் தந்தையும் ஒன்றாக இருப்பது போல நீங்களும் ஒன்றாக இருங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவர் சொல்லுவார். அதில் வாசிக்க அது அடிக்கடி அந்த வசனம் வந்து கொண்டு இருக்கும். இப்போ இதில் பார்க்குற பொழுது இதெல்லாம் கடவுளுடைய விருப்பம் வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி. ஒன்றாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு பணம், காசு, வசதி அதோடும் தேவையில்லை. தேவையான விஷயங்கள் என்னன்னு சொன்னால் சகிப்புத்தன்மை, மற்றவனை ஏற்றுக்கொள்கிற தன்மை. இப்போ எல்லாரும் முழுமையான மனிதர்கள் இல்லை, எல்லாருக்கும் பிழைகள் இருக்கும், எல்லாரும் தவறு விடுறது இருக்கும், மற்றது நான் தான் என்ற ஒரு ஆணவ போக்கு, அவைகள் எல்லாம் சில வேளையில் இந்த எங்களுக்குள்ளே பிரிவினைகளை உருவாக்குற காரியங்களாக இருக்கும். ஆனால் எல்லாரும் நாங்கள் நினைக்கணும், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் ஒரு அவலங்களை சந்திச்சு நாங்கள் போய் எல்லாரும் சேர்ந்து ஒன்னடியாக இருந்து வாழ்ந்த நாங்கள் அவலங்களுக்குள்ள அந்த அவலங்களை நாங்கள் எல்லாம் ஒன்றாக எதிர்கொண்டாங்க. ஆனால் அதை தக்க வைக்கிறதுக்கு எங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை. அப்போ அந்த ஒற்றுமையை நாங்கள் உண்மையாக தமிழர்கள் வெட்கப்படணும். என்னென்னு சொன்னால் எங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியதில்லை. அரசியல் தலைவர்களை பாருங்கள், இப்போ எங்களை ஒருமித்து ஒரு கருத்துக்காக பேசுகிற அரசியல் தலைவர்கள் இல்லை. ஆனால் நாளைக்கு நாங்கள் என்ன செய்வோம், அவங்களை தான் நாங்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்போம். அப்போ அப்படியான விஷயங்கள் இருக்கிற பொழுது எங்களுடைய சமுதாயம் உண்மையாகவே நல்ல ஒரு இலக்கை நோக்கி நகர முடியாத ஒரு சூழல் உருவாகும். ஃபாதர், ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் துரோகங்கள் நடைபெற்று துரோகத்தினால் மாண்டு போனவர், அதை நீங்கள் இன்று வரை கல்வியினூடாக மாணவர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த துரோகங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, எவ்வாறு நாங்கள் நிகழ்காலத்தில்
வாழ வேண்டும் என்பதை கூறுகிறீர்கள்? இப்போ துரோகம் என்று பார்க்குற பொழுது இயேசுநாதர் வந்து இயேசுநாதர் சீடர்களை தேர்ந்தெடுத்தார் தன்னோட இருக்கிறதுக்கு, தன்னுடைய படிப்பினைகளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்றதுக்கு, தன்னுடைய நற்செய்தியை மற்ற ஆட்களுக்கு எடுத்து செல்றதுக்காக சீடர்களை தெரிவு செய்தார். அப்போ அந்த சீடர்களுக்குள்ள இருந்தார். அப்போ யூதாஸ் என்ற ஒரு ஆள் இருந்தார். அப்போ அவர் வந்து இயேசுவை உண்மையாக காட்டி கொடுத்தாருன்னா அவங்க 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை அடையாளப்படுத்துறது கஷ்டமாக இருந்தபடியால், இரவில் போய் பிடிக்க போகிற பொழுது அடையாளப்படுத்துறது கஷ்டமாக இருந்தபடியால் இவனோட உதவியை கேட்டு அப்போ காட்டி கொடுக்குறான். அப்போ காட்டி கொடுக்கறது உண்மையாக இயேசு அவனை எல்லாரையும் அன்பு செய்தது போல அவனையும் அன்பு செய்தார், எல்லாரையும் நம்பினது போல அவனையும் நம்பினார், எல்லாரோடும் இருந்து அவன் சாப்பிட்டது போல அவரோடும் இருந்து சாப்பிட்டார். அப்போ இயேசுவினுடைய அந்த தூய்மையான அன்பை, இயேசுவினுடைய அந்த தூய்மையான பாசத்தை இவரால் உண்மையாக புரிஞ்சு கொள்ள முடியலை. ஜஸ்ட் ஒரு 30 வெள்ளி காசுக்காக அவரை காட்டி கொடுக்குறார். அப்போ இயேசு உண்மையாகவே இயேசுக்கு தெரியும், ஏன்னா அவர் கடவுளின் மகன், அதான் பெரியால இவர் காட்டி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சும் அவரை இன்னும் வச்சிருந்தார். அவர்களை பார்க்கிறார். ஒரு வித்தியாசம் இல்லை, அவர்களுக்கு வித்தியாசம் படையில்லை, வித்தியாசத்தை பார்க்கல. அவர் உண்மையாக அவர் நினைச்சிருந்தா நீ அவரை அந்த இதுலேருந்தே கலைச்சி விட்டுருக்கலாம். ஆனால் இவர் திருந்துவார்னு சொல்லி சந்தர்ப்பங்களை கொடுத்து அவரை வச்சிருந்தார். ஆனால் அதை நாங்கள் இதை படிப்பினைகளாக ஆண்டவர் எங்களை எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார். ஏன்னா நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறோம். நாங்கள் படிப்பிக்கிற பொழுது அதை சொல்லுவோம். நாங்கள் இப்போ யூதாஸை எல்லா பாதங்கள் கழுவுறார், சீடர்களோட பாதங்கள் ஆண்டவர் கழுவுற பொழுது அந்த யூதாஸோட பாதங்களையும் கழுவுறார், தெரிஞ்சு கொண்டு கழுவுறார். இவன் காட்டி கொடுக்க போறான் அந்த தெரிஞ்சு கொண்டு கூட கழுவுறார். இப்போ நாங்கள் எங்களோட மனுஷ வாழ்க்கையில இப்போ நீங்கள் என்ன காட்டி கொடுக்க போறீங்க, என்ன கொண்டு போய் என்ன இல்லாத பொருளெல்லாம் செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சா நான் உங்களோட விலத்தி போயிடுவேன். ஆண்டவர் அப்படி இல்லை, வர்றது உங்களுக்கு எதிராக நான் ஏதாவது செய்யலாம்னு சொல்லி யோசிப்பேன். ஆனால் ஆண்டவர் அவனை ஒன்றும் செய்யாமல் ஓகே அவனோட பாதங்களை கூட அவர் கழுவுறார். அப்போ கூட இவன் உணர்ந்திருக்கலாம், நான் காட்டி கொடுக்க போறேனே, எப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷனை, நல்ல ஒரு அன்பு செய்யக்கூடிய ஒரு ஆளை, எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்த ஆள் ஒரு ஆளை காட்டி கொடுக்க போறேன்னு அவன் நினைச்சிருக்கலாம். அப்போ அதைத்தான் நாங்களும் இங்கே எங்களோட மனுஷ வாழ்க்கையிலையும் நாங்கள் அதை பிரதியீடு செய்து பார்க்கணும். பிரதியீடு செய்து பார்க்குற பொழுது நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் அநேகமானவர்களை காட்டி கொடுக்குறோம். சிலவெல்லாம் அவங்க பச்சை பாவிகளாக இருப்பாங்க, அப்பாவிகளாக இருப்பாங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கையில் சில மண்ணள்ளி போடுற பொழுது அவங்களெல்லாம் தாங்கி கொள்ள முடியாது. சில பேர் இப்போ எல்லாம் தற்கொலைகள் எல்லாம் அதிகம். தற்கொலைகள் எல்லாம் பார்க்குற பொழுது சில நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் காசு இல்லாமல் பொருளாதார சிக்கல்களால் தான் தற்கொலைகள் வர்றது இல்லை. சில வேளையில் அந்த அன்பு காட்டி கொடுக்கப்படுகிற பொழுது அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அநேகமானவர்கள் அதால தான் இப்போ காதலன் காதலிக்குள்ள இடையில என்ன நடக்குது, நம்பிக்கை இல்லை. அது கிட்டத்தட்ட காட்டி கொடுக்குற மாதிரி தான் துரோகங்களுக்கெல்லாம் வரும். அப்போ அப்படியானவர்கள் நடக்கிற பொழுது உண்மையாகவே அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது, தற்கொலை என்ன முடிவுக்கு போயிடும். அது தவறான முடிவு. ஆனால் உண்மையாகவே அந்த காட்டி கொடுப்புகள்லாம் நடந்து கொண்டிருக்கபடியால தான் இன்றைக்கு நாங்கள் இப்படியான விஷயங்களையும் சந்திக்கிறோம் மனுஷ வாழ்க்கையில. ஃபாதர், இந்த சேர்ச்சுகளில் அப்பம் பகிர்ந்து கொடுத்து உண்ணுகிறார்கள், அந்த விடயம் சம்பந்தமாக எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இயேசு இந்த உலகத்தை விட்டு போக போறார், யூதர்கள் அவரை கொல்ல போறார்கள் அண்டு கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய சீடர்களை எல்லாரையும் கூப்பிட்டு அவர் ஒரு இராப்போசனம் ஒன்றை வைக்கிறார். இராப்போசனம் ஒன்றை இரவு உணவு. அப்போ அதில் அவர் அப்பம் உண்மையாகவே அந்த அவர் வாழ்ந்த காலப்பகுதியில் அவர்கள் பண்பாடுகளின்படி இப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இத்தாலி, பிரான்ஸில் எல்லாம் டேபிளில் வைன் இருக்கும், திராட்சை வைன் இருக்கும். ஏன்னா திராட்சை மரங்கள் வளரக்கூடிய பிரதேசம் இயேசு வாழ்ந்த கால அந்த சூழல். அப்போ அதை வச்சு அவர்கள் அப்பம்னு சொன்னால் நாங்கள் பான் சாப்பிட்றோம், கிட்டத்தட்ட பான் சாப்பிட்ற மாதிரி. அப்போ பான், ரொட்டி அதெல்லாம் சாப்பிட்ற போல் அவர்கள் நிராபோசன வேலையில் அதை அப்பிட்டு கொடுத்து அவர் சொல்ல இதே நினைவாக செய்யுங்கள் அண்டா, இதே போல் நீங்கள் செய்யுங்க அன்று சொல்லி எங்களுக்கு அதை நினைவாக செய்ய சொல்லி விட்டு சென்றிருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், அவரோட அந்த நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அப்பம் சாதாரண அப்பம் இல்லை, இந்த ரசம் அந்த வைன் வந்து சாதாரண வைன் இல்லை. நாங்கள் சும்மா ஆல்கஹால் இல்லையா, நாங்கள் மது வைனை குடிக்கிறோம் இல்லை, வைன் இல்லை அது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் உண்மையாகவே அந்த அப்பம் இரசமும் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் திருப்பலியில் குருவானவர் சொல்லுகிற அந்த வசீகர வார்த்தையினால அது உடலாகவும் இரத்தமாகவும் மாறுது. மாறின பிறகு அது நாங்கள் அப்பம்னு சொல்றது இல்லை. அப்போ அது ரசம்னு நாங்கள் சொல்றது இல்லை. அது காரணம் அது இயேசுவினுடைய உடலும் இரத்தமாகவும் மாறுது. அப்போ நாங்கள் சொல்லுவோம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய ரத்தமும் இயேசுவினுடைய உடலும் தான் சொல்லுவோம். நாங்கள் அப்பமும் ரசமும் அல்லது அப்பமும் வைனும் வந்து நாங்கள் பாவிப்பது கிடையாது. அப்போ அது முக்கியமான விஷயம். அப்போ அதனால தான் நாங்கள் அதை மிச்சம்னு சொன்னால் நாங்கள் அதை ஒரு பேழையாக, நற்கருணை பேழையாக அதுக்குள்ளே வச்சு நாங்கள் அதை பாதுகாப்போம். அதை யாரும் வந்து திருடினால் இதனால்
அது பெரிய ஒரு குற்றமாக இழைச்சி அந்த கோயிலை தூய்மைப்படுத்துகிற சடங்கு, அதை திருப்பி நாங்கள் அதை வைக்கிற இதெல்லாம் கணக்கு இருக்குது. செய்ய வேண்டி இருக்குது, அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு இதாக இருக்கும். இப்போ அதுக்காக இப்போ அந்த நற்கருணைக்காக அந்த நற்கருணை யாரும் வந்து எடுத்து சில வேளை ஆக்கள் புரியாமல் விளங்காமல் எடுத்து வீசுறது கொள்றதுக்கு வந்த அதை காப்பாற்றுறதுக்காக உயிரை விட்டாக்களும் கிணவே இருக்கணும். அதை இப்படி ஒரு புனிதர் எல்லாம் தன்னுடைய உடலோடு எப்படி வச்சுக்கொண்டு அவங்க அந்த கையை புடுங்கி எடுத்து அவருடைய பெயர் வந்து தார்சிசியஸ், புனித தார்சிசியஸ். அவர் அந்த அப்பம்னு சொல்றதெல்லாம் ஆண்டவரோட உடலையும் இரத்தத்தையும் பாதுகாக்கிறதுக்காக அதை பார்க்கணும் பண்ணிட்டு அவங்களெல்லாம் கையை போட்டு போய் தான் விட்டாமல் வச்சிருந்து இறுதியில் அவர் அப்படியே இறந்து போகிறார். அதோட அவன் கல்லால் எறிஞ்சு மண்டையெல்லாம் உடைச்சு இதை விட சொல்லி, ஆனால் கடைசி வரைக்கும் விடாமல் அப்படியே அதை இறுக்கி பிடிச்சு கொண்டு அப்படியே இறந்து போகிறார். அப்படி 7 புனிதர்கள் அப்படி இறந்திருக்கிறார்கள். நாங்கள் உண்மையாகவே பகிர்ந்து கொள்வது ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும். ஆண்டவர் என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று விட்டு சென்றது அந்த உடலும் இரத்தமும். இன்றைக்கும் ஜேசு எங்களோட இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த நற்கருணை அந்த அதில் நான் அப்பத்திலையும் ரசத்திலையும் தான் நாங்கள் ஜேசுவை பார்க்குறோம். ஃபாதர், உங்களுடைய குருத்துவ பணியில் ஐரோப்பிய நாடு இத்தாலியிலும் அல்லது சிங்கள தேசத்திலும் பணி செய்திருக்கிறீர்கள். எங்களுடைய தமிழ் தேசத்திற்கும் அதற்கும் எவ்வாறான வேறுபாடுகள், எவ்வாறான ஒற்றுமைகள் காணப்படுகின்றன? இப்போ இந்த பண்பாடு கலாச்சாரம் என்று வரைக்கும் உண்மையாகவே நாங்கள் எல்லாரும் எங்கள் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. எங்களோட பண்பாடு கலாச்சாரத்தை தான் நான் பண்பாடுகள் கலாச்சாரங்களை தான் நாங்கள். ஆனால் உண்மையாக பார்க்க தமிழ் பண்பாடு கலாச்சாரம் வந்து அழகான ஒரு பண்பாடு கலாச்சாரம். அழகானு சொன்னால் நாங்கள் இப்போ வெளியே போனால் தான் உங்களுக்கு தெரியும் சில அந்த பண்பாடுகள். இப்போ ஈவன் சிங்கள கலாச்சாரம் பண்பாடுகளோட அவங்களுக்கு கூட சரியான பண்பாடு கலாச்சாரம் இல்லை, எல்லாம் மிக்ஸ்ட். அங்கேருந்து வந்த இங்கேருந்து வந்த தமிழாக்களோட பண்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸாக தான் வச்சுருப்போம். அவங்களுக்கு கண்டு உரித்தான ஒரு கலாச்சார பண்பாடு சரியான குறைவு வச்சிருக்கிறாங்க. சில பழைய விளையாட்டுகள் அல்லது இந்த நியூ இயர் புது வருட சிங்கள தமிழ் புது வருடங்களில் வைக்கிற விளையாட்டுகள், அதுகள் பண்பாடு கலாச்சாரம்னு சொல்கிறத விட அது பாரம்பரியங்கள். அப்படி பாரம்பரியங்களை கலாச்சார பண்பாடுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்களே தவிர தமிழர்களை போல ஒரு அந்த அவங்களுக்கே உரித்த ஒரு கலாச்சார பண்பாடு இல்லை. அதே போல் இப்போ நான் இத்தாலியில் இருந்திருக்கிறேன், அங்கே வேறு நான் ஐரோப்பியன் நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அங்கே கூட வந்து எங்களுடைய அந்த அந்த ஒரு அமைதியான ஒரு அழகான கூடுதலாக அந்த இறைவனோட ஒன்றித்து போகிற ஒரு கலாச்சாரம் பண்பாடுகள் போல மற்ற இதுகள் இல்லை. இப்போ எங்களோட பண்பாடு கலாச்சாரங்களுக்குள்ளேயே இருக்குது கடவுளோட ஒன்றித்து வாழ்ற ஒரு பண்பாடு கலாச்சாரம். நாங்கள் இப்போ ட்ரெஸ் அப் பண்ணினாலும் அல்லது நாங்கள் ஒரு ஆடை அலங்காரம் செய்தால் கூட அந்த ஆடை அலங்காரங்கள்லாம் இறைவனை மகிமைப்படுத்துறதாகத்தான் இருக்கும். இப்போ அவங்க சில வேளை உங்களை பார்த்துருக்கேன், யூரோப்பில் சும்மா சாதாரணமாக சடையை போட்டு உடல் பாகங்கள் தெரியக்கூடிய மாதிரி அப்படியெல்லாம் செய்கிற பொழுது அது அப்படி கடவுளுக்கு முன்னால் நாங்கள் நிற்க முடியாது. அப்போ கடவுள் உறவை பாராட்டுற ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குன்னு சொன்னால் எங்களோட தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் தான் இருக்கும். அப்போ அதை நாங்கள் அங்கே போய்க்க அது தெரியும். அதனுடைய தாற்பயம் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டினுடைய அந்த மகத்துவம். அதுக்காக நான் மற்ற கலாச்சாரங்களை குற்றம் சொல்லலை, அவங்க கலாச்சாரம் இருக்கு. ஆனால் அந்த எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற அந்த ரிச்னஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு அந்த என்ன சொல்றது ரிச்னஸ்ன்னு சொன்னால் அந்த பெருந்தன்மை வந்து பெரிய ஒரு இது வந்து மற்ற கலாச்சாரங்களில் எனக்கு தெரியலை. ஆனால் மற்ற கலாச்சாரங்கள் இருக்குது. இப்போ இத்தாலி அங்கே பிரான்ஸ் அவங்களுக்குரிய கலாச்சாரங்கள் இருக்குது. ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தை போல இல்லை தான் சொல்லலாம். இவ்வாறு எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகங்களை நாங்கள் சிதைய விடாமல் பாதுகாக்க வேண்டுமென்றால் ஒரு தமிழ் பிரதேசத்தில் ஒரு அதிகாரம் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இந்த விடயத்தை இவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையில் வந்து எனக்கு வந்து இந்த பிரிவினைகளை உருவாக்கணும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு சண்டைகள் சச்சரவுகள் போய்த்தான் நாங்கள் அதிகார உரிமையை புறவணும்ன்றதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. ஆனால் உண்மையாகவே ஒரு சமுதாயம் அந்த இடம் அவனுக்கு தான் உரியது. அந்த அவனுடைய இயல்பை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் செய்கிறத நான் விரும்ப மாட்டேன். இப்போ ஒரு குறிப்பாக இப்போ இந்த கிராமம் வந்து ஒரு இந்துக்கள் வாழ்கிற ஒரு நல்ல சமாதானமான சந்தோஷமான கிராமம். அதில் இந்து கோயில் இருக்குது. இப்போ அதுக்குள்ள நான் போய் அவங்க எல்லாரையும் மனமாற்றணும் ஒரு கோயில் அதுக்குள்ள கட்டுவேன்டா, அதை கத்தோலிக்க தேவாலயத்தை அல்லது கிறிஸ்தவ தேவாலயத்தை கட்டுவேன்னு சொன்னால் அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை நான் பாதிக்கிறேன். அது நல்ல இல்லை. அது உண்மையாகவே அதை நாங்கள் வரவேற்கக்கூடாது. அதை நாங்கள் உண்மையாகவே தட்டி கொடுக்கவும் கூடாது. அதை நாங்கள் எதிர்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ நாங்கள் சமத்துவமாக வாழணும், எல்லாருக்கும் உரியது அங்கீகாரிக்கு எல்லாரும் இல்லை. இப்போ அது எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய சட்டங்களுக்கு அமைவாக இருக்குன்னு சொன்னால் ஓகே, நான் அங்கேயும் வாழலாம். அந்த ஒரு சட்டம் சொன்னால் அங்கேயும் வாழ முடியுமான்னு சொன்னால்
அது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். இப்போ நான் இங்கே வந்து சிங்களவர்கள் வாழ முடியும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு இடம் கொடுக்குறேன். ஆனால் நான் போய் அங்கே வாழ முடியாத ஒரு கட்டம் இருந்துன்னு சொன்னால் அது கூடாது. எல்லாருக்கும் உரிய சட்டம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும். இப்போ நாங்கள் இங்கே வந்து இங்கே என்ன தைட்டியில் வந்து வியார கட்டணம் ஓகே. இப்போ நான் போய் ஒரு இடத்துல அங்கே போய் நான் ஒரு இதை வாங்கி கட்டுறேன்னு சொன்னால், ஒரு இடத்த வாங்கி ஒரு இந்து கோயிலோ கத்தோலிக் கோயிலோ கட்டுறேன்னு சொன்னால் அதை அவங்க அடித்து தகர்த்து உடைப்பினோம்னு சொன்னால் அப்போ அங்கே சட்டம் அங்கே போகுது. ஃபாதர், இந்த ஃபாதர் துறவு நிலையில் நீங்கள் அந்த பூசை வைக்கும் பொழுது அணிகின்ற ஆடை, இப்போ சுருக்கமாக இப்போ நாங்கள் நேர்காண வந்திருக்கும் பொழுது ஆடைகள், அதை எவ்வாறு அந்த ஆடைகள் அணியாளங்கள் ஃபாதர் துறவியல் செய்ய வேண்டும்? இது நல்ல ஒரு கொஸ்டின், நல்ல ஒரு கேள்வி உண்டு. எங்களுக்குரிய ஒரு ஆடை ஒன்று இருக்குது. அதை நான் கெசக்கொண்டு சொல்லுவோம், அல்ல நீளாங்கி. அந்த அங்கி நான் கட்டாயம் போடணும். நான் இப்போ இதை விட்டு நான் வெளியே போகிறேன்னு சொன்னாலும், பார்க்கல சந்திக்க போகிறேன்னு சொன்னாலும் நான் அதை போடணும். இப்போ கூடுதலாக நாங்கள் எல்லாரும் ஒரு கேஷுவலாக வாழ்கிற ஒரு சூழலுக்குள்ள வந்தபடியால் நாங்கள் அதை பெருசாக, ஆனால் நான் வெளியே போகிற பொழுது கட்டாயம் அதை நான் போடணும். எனக்குடைய அடையாளம் அது. எனக்குடைய அடையாளம். இவன் என்ன சுவாமி ஃபாதர்ன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் எப்படி ஒரு மஃபியில் இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையை தர மாட்டாங்க. நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை இல்லை உங்களுக்கு கொடுக்குற ஒரு இதை தரையிலேன்னு சொன்னால் அது குருத்துவத்துக்கு ஒரு கேடான ஒரு விஷயமா போகும். அப்போ அதால் நாங்கள் அது உண்மையாக போடணும். நாங்கள் வெளியே போய்க்க அந்த அங்கேயே போட்டுக்கொண்டு தான் போகணும். இப்போ இங்கே சட்டங்கள் சில மறை மாவட்டங்களில் கூட சில ஆயர்கள் அதை சொல்கிறது, கட்டாயம் நீங்கள் வெளியே போய்க்க நீங்கள் அதை அப்படி போட்டுக்கொண்டு தான் போகணும், சும்மா போகக்கூடாது. என்னென்னு சொன்னால் அது சில வேளையில் வேறு கண்ணோட்டங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் போகிற சில வேளை நான் தலைமை ரோட்டம் போகணும்னு சொன்னால் சில வேளை அதோட போயிட முடியாது. இப்போ நான் அதை போய் தலைமை ரோட்டம்னு சொன்னால் நான் அதுக்குரிய சில வேளை டீச்சரை போட்டு நான் போகணும். இப்போ அது சில வேளை வட்டாக்களில் அது புரிஞ்சு கொள்ள முடியாத விஷயங்களாக போகும். அதே வேளையில் இப்போ நான் இங்கேருந்து கிளம்புக்கு பஸ்ஸில் போகணும்னு சொன்னால், இப்போ கெசக்கில் போகணும்னு சொன்னால் அதில் அந்த என்னுடைய உடுப்பில் போகணும்னு சொன்னால் இப்போ அவங்க சில வேளை சீட் இல்லைன்னு சொன்னால் சீட் ஒழுங்கி தரணும். சில வேளை அவங்க எவ்வளோ பேசிக்கொண்டு தருவாங்க. இப்போ நான் சும்மா போகிறேன்னா அது நின்று கொண்டே போயிடுவேன். நான் அப்படி சில விஷயங்களால் நாங்கள் சில வேளையில் அதை தவிர்க்கிறது. ஆனால் உண்மையின்படி தவிர்க்கக்கூடாது. என்னுடைய அடையாளம், என்னுடைய இதை நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை கடைப்பிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமையும் பொறுப்பும் இருக்குது. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும், கடைப்பிடிக்க வேணும். உடுப்பு அது எங்களுக்குரிய உடுப்பு, அதை போடணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை தவறு செய்கிறோம்னு தான் அர்த்தம். இப்போ நான் இதோட நிற்கிறேன்னு சொன்னால் நான் இதுக்குள்ள நின்று நான் இப்போ இவளோட இருக்கிறபடியாக உள்ள வந்தபடியாக நாங்கள் இதை சில உள்ள சேர்ச்சில் நிற்க வைக்க இதெல்லாம் போடுறது. ஆனால் அந்த பவுண்டரியை விட்டு வெளியே போய்க்க அதை போடணும். மற்றது எங்களுடைய வழிபாடுகள், திருப்பலிகள், பூசைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த உடுப்பு கட்டாயம் போடணும். இப்படி நின்று நான் பூசை வைக்க முடியாது. ஃபாதர், இந்த கிறிஸ்தவ நாகரிகத்தில் ஒரு கிறிஸ்தவ மணமகனும் கிறிஸ்தவ மணமகளும் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எப்படி, மாறாக வேற்று மதத்தவர் கிறிஸ்தவ மதத்தில் ஒரு இந்து மதம் அல்லது முஸ்லீம் மதத்தில் இருந்தால் அவர்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற நடைமுறை இருக்கிறது? அது திருச்சபையில், எங்களுடைய திருச்சபையில் அது ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்குது. அதுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இல்லையா, ரெண்டாவது திருமணத்துக்கு இடமே இல்லை, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தான். ஆண்டா அவருக்கு இப்போ சில விஷயங்கள், சில இதுகள் இருக்குது, இம்பெடிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தடைகள். திருமணம் செய்யக்கூடாதுன்னா இப்போ சொந்த சகோதரனை சகோதரி அல்லது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ சகோதரி முறைக்குள்ள நாங்கள் செய்ய முடியாது. மச்சான் அது இரத்த உறவுகளுக்குள்ள திருமணம் செய்ய முடியாது. அதுக்கு அப்படி இப்போ மச்சால் தமிழ் பண்பாடின்படி மச்சால் செய்யலாம். ஆனால் அதுக்கு செய்யணும்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஆயர் மூலமாக பாப்பர் சட்டம் இருந்தால் அதுக்கான அனுமதி பெற வேணும். ஆனால் முறையின்படி நாங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அது இரத்த உறவுக்குள்ளே வார திருமணம், இரத்த உறவுக்குள்ளே வார திருமணம் என்றபடியாக நாங்கள் அதை செய்யறதில்லை. ஒன்று வந்து அந்த இரத்த உறவுக்குள்ளே செய்கிற பொழுது சில உள்ள குழந்தைகள் பாதிப்பு உள்ள குழந்தைகளாக பிறக்கிற வாய்ப்புகள் அதிகம். மற்றது தேவையில்லாத சில நோய்கள் இதற்கு ஆளாகக்கூடிய காரணங்களாக இருக்க முடியாது. அதை திருச்சபை அதை தடை செய்கிறது. இப்படி கணக்கு விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்குது. அதுகள் எல்லாத்துக்கும் சரியாக இருந்தால் மட்டும் திரு அவை அந்த திருமணத்துக்கு அனுமதியை கொடுக்கும். அப்போ அனுமதியை கொடுத்தா பிறகு குருவானவரே அந்த கோயில் பதிவு செய்யப்பட்டிருக்கும்னா அவரே ரெஜிஸ்டராக இருந்து அந்த திருமணத்தை பதிவு திருமணமாக செய்து கோயிலையும் அந்த பதிவு இருக்கும், அதை கச்சேரிக்கு அதை அனுப்பி வச்சு அது ஒரு பதிவு திருமணமாக மாறும். இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ இந்து அல்ல கத்தோலிக்கர்கள், அப்போ அது ரெண்டு பேரும் செய்யலாம். அதாவது கலப்பு திருமணங்கள்னு சொல்கிறது. அப்போ அது அவர் தன்னுடைய மதத்தை கடைபிடிக்கிறதுக்கான பூரண சுதந்திரத்தையும், இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறாள் அவருடைய திருமணத்தை அவருடைய மதத்தை கடைபிடிக்கிறதான உரிமையும் அங்கே கொடுத்து அவர் ரெண்டு பேருடைய சம்மதங்களத்தோடையும் தான் செய்யும். ஒரு போஸ்ட் பண்ணி நாங்கள் செய்ய முடியாது. இப்போ அவர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய மதங்களை, இப்போ பிள்ளைகள் பெற்றா அந்த பிள்ளைகள் எத்தனை பேர் கிறிஸ்தவத்துக்கு எத்தனை பேர் இந்துவுக்கு கொடுக்க போயினோம்ன்றதையும் அது தெளிவாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு எழுதி
அந்த கலப்பு திருமணமாக செய்கிற இதுவும் இருக்குது. செய்து நாங்கள் திருப்பலி வச்சு தான் நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். அந்த திருமணம் நிறைவேற்றுறது வந்து கடவுள் அல்லது திருப்பலி சுவாமின்றதை விட ஆணும் பெண்ணும் அவங்களாம் அதை நிறைவேற்றுறாங்க. அதில் அவர் சொல்லணும், நான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று அவரோட பேரை சொல்லி அதை சொல்லணும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் அன்று அவர் வாக்குத்தை தான் கொடுக்கணும். ஆக்கள் முன்னிலையிலும் ஆண்டவருக்கு முன்னாலேயும் அவர் சத்தியம் செய்கிறார். அதே போல மனைவியும் கணவனுக்கு சொல்லணும். இதே வார்த்தையை சொல்றதுல இருந்து அவர் 2 பேரும் அப்ப அப்படி அவர்கள் திருமண பந்தத்தில் இணைந்த பிறகு அங்க டிவோர்ஸுக்கு கதையே இல்லை. திருச்சபையில டிவோர்ஸ் இல்லை, டிவோர்ஸ் எடுக்க முடியாது. டிவோர்ஸ் எடுத்துச்சுன்னு சொன்னா அது மிகப்பெரிய பாவமாக. இப்போ கல்லாலான கணவன் புல்லாலான திருமணம் முடிச்ச அப்புறம் தான் அவர் சில வழியில் குடியார கணவன் அதுன்னு சொல்லி நான் கூட்டிட்டு இருக்க போறேன்னு சொன்னா அவர் திருச்சபையில கன விஷயங்கள் செய்ய முடியாது. ஏன்னா கல்யாணம் முடிச்ச பிறகு அது நாங்கள் சொல்ல முடியாது, அவர் கூடாத கணவன் நான் கூட்டிட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் கொடுத்ததை கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காத இருக்கட்டும், அதான் அந்த விஷயம். ஃபாதர், இந்த பாவ மன்னிப்பு எந்தெந்த விடயங்களுக்கு கொடுக்க வேண்டும், எந்தெந்த விடயங்களுக்கு கொடுக்க முடியாது என்ற கருத்து இருக்கா பகிர வேண்டும்? உண்மையாகவே கடவுள் வந்து நாங்கள் இரக்கமுள்ள கடவுளாகத்தான் நாங்கள் பார்க்குறது கத்தோலிக்க திருவையினுடைய விசுவாசத்தின்படி இரக்கமுள்ள கடவுளாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். இரக்கமுள்ள கடவுள்னு சொன்னால் கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார். அங்கே இந்த பாவம் மன்னிக்கக்கூடாது, இந்த பாவம் மன்னிக்கணும்னு சொல்லி இல்லை. ஆனால் நாங்கள் பாவங்களை குரு வந்து இப்போ நான் பாரா இருக்கின்றபடியே நான் இருக்கிறேன், நான் கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கிறபடியெல்லாம் நான் என்னட்ட போய் அறிக்கையிட்டு அந்த பாவங்கள் நான் ஒரு சாரணமாக ஆரம்பிச்சேன்னா நான் வந்து பாவ சங்கீதனம்ங்கிற அருட்சாதனத்தில் நான் அந்த பாவங்களை சொல்லணும். குருவோடது சொல்லி நான் அதை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்குற பாவ மன்னிப்பை குரு வழியாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்போ குரு அந்த பாவங்களை போய் வழியே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதுக்காக சில குருக்கள் இறந்துருக்கிறாங்க. அந்த பாவத்தை இப்போ சில உள்ள சொல்லிட்டாருன்னு வந்து ஒரு ஆள் வந்து பாவங்களை சொல்லிட்டாருன்னா சில உள்ள வட்டாக்கள் வந்து அடித்து கேட்பாங்க, நீ என்ன சொன்னவர் அவர் அப்படின்னு சொன்னால் அதை சொல்லாமல் தன்னுடைய அந்த புனிதத்தன்மையை காப்பாற்றி பல குருக்கள் அதுக்காக இறந்திருக்கிறோம். இப்போ ஆனால் சில பாவங்களுக்கு நாங்கள் திருச்சபையில் உடனே சுவாமி பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. சில பாவங்கள் இருக்குது. அது என்னென்ன பாவங்கள்னு சொன்னால் கருச்சிதைவு செய்கிறது. ஒரு கருவை நாங்கள் ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு பிள்ளை செல்வத்தை கருவில் நாங்கள் அழிப்போம்னு சொன்னால் அதுக்கு உடனடியாக நாங்கள் பாவ மன்னிப்பு பெற முடியாது. அதுக்கு சில ஜாஸ்திரை ஸ்தலங்களுக்கு போய் மடு அப்படியான பெரிய இடங்களுக்கு போய் அங்கே அதை சொல்லி விசேஷமாக பாவ சங்கீதனத்தை பெற வேணும். அதுக்கு அல்லது ஆயர் மூலமாக சில விசேஷமான பாவ மன்னிப்புகளை நாங்கள் பெற வேணும். அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதை விட பொதுவாக நாங்கள் சில பாவங்கள் இப்போ என்ன சொல்கிறது கொலை அதுகளுக்கெல்லாம் நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் எல்லா கடவுள் இரக்கமுள்ளவர்ன்றபடியால் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் திருப்பியும் அதே பாவங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். நான் கொலை செய்து போட்டு போய் கொலை செய்யறேன்னு சொல்லி சொன்னால் அது கூடாது. அது இன்னும் அதிகமாக பாவம் செய்கிற ஒரு ஆளாக போவாய். அப்போ அதை நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் எவ்வளோத்துக்கு முயற்சி செய்யணும். ஆண்டவர் இரக்கமுள்ளவர்னு சொன்னால் அதுக்கும் எவ்வளவு காலமாக கடவுள் எனக்கு இரக்கமுள்ளவராக இருப்பார் அந்த கேள்வி ஒன்று இருக்கும், கட்டாயம் வரும். அப்போ கடவுள் இந்த பாவம் தான் அந்த பாவம் தான் இல்லை, எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு தரக்கூடிய ஒரு இரக்கமுள்ள ஆண்டவராகத்தான் இருக்கிறார். இறுதியாக ஒரு கேள்வி, பைபிளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களில் இன்றைய மக்களுக்கு பொருந்தக்கூடிய சில கருத்துக்களை கூறி இந்த உரையாடலை நிறைவு செய்வோம். நல்ல ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, எனக்கு பிடிச்ச வார்த்தை. உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புறியோ அதை மற்றவர்களுக்கு செய், ஆண்டவர் சொல்றார் பைபிளில். அப்போ அதை உண்மையாகவே நாங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தோம்னு சொன்னால், இப்போ நான் நினைக்கிறேன் தானே அவர் எனக்கு இதை செய்யணும், அவர் அதை செய்யணும், அவர் என்னை மதிக்கணும், அவர் என்ன அன்பு செய்யணும் நான் நினைக்கிறேன். நான் செய்ய மாட்டேன், நான் செய்யறதில்ல தானே. நான் எனக்கு மற்றவர்கள் என்ன செய்யணும்னு நான் விரும்புகிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்தால் என்ன சந்தோஷமான சமமான சுகமான வாழ்வாக அமையும். இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி நான் சொல்கிறேன். என்னையும் இந்த விடயத்தில் இந்த ஒரு உரையாடலுக்கு என்னையும் கூப்பிட்டு என்னன் மூலமாக சில விஷயங்களை அறிஞ்சு கொண்டதுக்கு உங்களுக்கு நன்றி. உங்களுக்காக உங்களுடைய இந்த செயற்பாடுகள் இன்னும் விஸ்தரிக்கப்பட நான் உங்களுக்காகவும் எங்களுடைய கடவுளத்தில் அஞ்சலிச்சு கொள்கிறேன். நன்றி. அதே மாதிரி இதுவரை நேரமும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி மனம் விட்டு வெள்ளை மனதாக உள்ளதை உள்ளவாறு கூறின ஃபாதருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர்.